என் உணர்வந்த தன்னை மனச்சோலையில் துள்ளி விளையாடிக் கொண்டிருப்பார். தன்னுடைய உணர்வந்த அண்ணனுக்கு இந்த ஏற்பட்டு விட்டது என்று என் தந்தைக்கு நீதான் அறிவிக்க வேண்டும். இதுவே மகாபாகியம். எத்தனை நாளாக காத்திருந்தேன் எத்தனை நாளாக காத்திருந்தேன் ஆளான கண்ணி பொன்னி நானும் மாறாத ரோசா கண்ணி ஆளான கண்ணி பொன்னி நான் போட வந்தேன்
மகன் என்று பார். நாடக பிரதி காத்து இடத்திற்கு பார். என்னை சாமியை வேட்டை அடைகிறேன். உறுதியாக சொல்கின்றேன். அந்த பெண் யார் என்று உங்களுக்கு தெரியாது. இதுவரை அவர் திருமுகத்தை நான் பார்த்தது கிடையாது. அவர் ஒரு நாசக்காரர், அவர் ஒரு மோசக்காரர், அவர் ஒரு வேட்டைக்காரர், அவர் ஒரு கொடியவர், அவர் ஒரு நீதானோ மோசக்காரன், நீதானோ சதிக்காரன், நீதானா சுயநலவாதி, நீதானா நான் பிறகு நான் தாய்முகத்தை பார்க்கவில்லை. நான் வளர்ந்த நாள் முதல் தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, பாலுக்கு சிறப்பு வளர்த்து எனக்கு தாய் சாப்பிடக்கூடிய ஒரு நேரத்தில் நான் கற்று செய்தேன். நீ செய்த தவறுக்கு தண்டனை இத்தகைய காரியம் நாட்டில் அவர் செய்தது கிடையாது. நாட்டில் அவர் செய்திருக்கிறார். என்ன தண்டனை சென்று வருகிறேன். நீர்வடியே கூடாது. பாட்டு புட்டா வெத்தமானோ தாங்காது. கண்மணியே கண்ணுறங்கி 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 ஆத்துக்கு பக்கம் ஆத்து சோலைக்கிற முத்துக்கு பக்கம் யாரோ தென்ன நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் பாரமா தாயாரு தந்தையாரு கூறமா இது தானாக வளர்ந்த மரம் பாரமா எனக்கு தாயாரு தந்தையாரு கூறமா ஆத்துக்கு பக்கம்
யாரோ வச்சே தென்னு இது நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா அண்ணன் தம்பி கேளு புள்ள அவனுக்கு போல அப்பா அம்மா யாரும் இல்ல ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு புள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்ல ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு புள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்ல போனோனே ஒரு தனக்கு சொந்தமில்லை அம்மா தாலிப்பட்ட கடன தீர்க்க தாயார் என்ன கட்டி புட்டா வாலி வச்சு கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்ப தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்தி புட்டா வாலி வச்சு கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்ப தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்தி புட்டா நம்மை குமக்க போக கம்மாறு கணக்கு போட்டு இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா என்னை சாட்டையால் வேட்டையாடி போயிட நானும் செலுத்த வேண்டும் எல்லாருக்கும் மக்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நல்ல மனதோடு உடைய தந்தை தளபதி என்று ஒரு பட்டத்தை கொடுத்தார் அதுபாட இந்த உலகத்தில் நான் செய்த பாவை நம்பி சொன்னார்களே
பாவியின் வாழ்விலே செய்யாத ஒரு பாவத்தை நான் செய்துவிட்டேன் என்று கொடியவர்கள் செய்த சூழ்ச்சினால் இந்நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன் அம்மா. நான் யாருக்கு என்ன மத்திய செய்தேன்? எனக்காக நிலை நேர வேண்டும். செய்யாத ஒரு பாவத்திற்காக இந்த கொடுமையாளருக்கு நிலைமை ஆகிவிட்டது அம்மா. 10 மாதம் சுமந்தி பெற்றெடுத்த பாவத்திற்காக தன்னுடைய மகனுக்கு நீ காட்டி மடி இதுத்தானா? தன்னுடைய மகனுக்கு நீ கொடுத்த பரிசு இதுத்தானா? ஆண்டவா, நீதி எங்கே? நேர்மை எங்கே? அனைத்து மிடிந்து மண்ணோடு மண்ணாக மறந்து விட்டதா? மனிதனாக பிறந்து விட்டால் இன்பமும் துன்பமும் சேர்ந்துதான் ஒரு வாழ்க்கையில் இந்த பாவின் வாழ்க்கை துன்பமாக மாறிவிட்டது அம்மா. இதுவரை உறவு, நாடு வரை பிள்ளை, சைலன்ஸ் சைலன்ஸ். காது வரை பிள்ளை, என்னை ஆதரிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லையே அம்மா. நீ இல்லையா என்ன ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்சகிடும் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் இருக்கேன். எங்க போய் தேடிவேன் நம்ம பட்டக்காடனை நான் இந்த உலகத்துல எத்தனை கோடி இருந்தாலும், எத்தனை பொன்போல இருந்தாலும், எத்தனை படைபலம் இருந்தாலும் 10 மாதம் சுமந்த பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு நிகர் யாரும் இல்லையே அம்மா. ஆத்தாடி இல்லையா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்சகிடும் பார்ப்பதற்கா? ஆத்தாடி இல்லையா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்சகிடும் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ உன்முகத்தில் நான் இருக்கேன். எங்கு போய் தேடி வேணும்மா பட்டக்காடனை நான் அழைக்கேன். நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சாதி, அந்த வனம் நீ என்று அப்புறத்தை தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்த வனம் நீ என்று அப்புறத்தை தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்த வனம் நீ என்று அப்புறத்தை தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலந்து சிரிச்சே, நான் கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலந்து சிரிச்சே. கட்டாக்கு சேலையில என் நீரத்தான் தொடச்சே. ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சீலை வாங்கி வந்தே உன்னை புதைச்சகிடும் பார்ப்பதற்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ
இவனுக்கு போனதோ ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா புது சீல வாங்கி வந்தே உன்னை போல செய்யணும் பார்ப்பதற்கா கண்ணத்தில் வீழ்ந்த கண்ணீர் கடவுள் வீழத்தோ அம்மா இல்லா கடவுள் அப்பா அம்மானு தாடத்தோ அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு தாடத்தோ ஹரி 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 ஹரிரோ ஹரி 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 ஹரிரோ ஹரி ராரோ ஹரி ராரிரோ ஹரி ராரோ ஹரி ராரிரோ ஹரி ராரி ராரிரோ ஹரி ராரி ராரிரோ அப்பா அப்பா ரெண்டு கட்ட வீரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்கே மரக்கடையில வீசையே போரே அப்பா நீ போரே நான் தூக்கி போரே ரெண்டு கட்ட வேறல கட்டி வச்சு கட்டில தூங்கே மரக்கடையில போரே அப்பா நீ போரே போதேரே நான் தூக்கி போகே ரெண்டு கட்ட வேல கட்டி வச்சு நீ கட்டில தூங்கே மர கட்டையில வேகே போரே அப்பா நீ போரே போதேரே நான் தூக்கி போகே அப்பா நீ போரே போகும்போது என்ன கொண்டு போரே ரெண்டு கட்ட வேற கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மர கட்டையில வேக போரே அப்பா நீ போரே போதேரே நான் தூக்கி போரே உடம்புக்குள்ள ஓடி
மனைவி மடியில மண்ணா சாய போறேன் அப்பா நீ போறேன் போகும்போது என்ன கொண்டு போறேன் ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மர கட்டையில வீக போறேன் அப்பா நீ போறேன் ஊதேறேன் நான் தூக்கி போக ஆண்டவா எனக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த உலகத்துல வேற யாருக்கும் ஏற்படக்கூடாது. தாய் அறிவு நான் ஒரு பாவி ஆகிவிட்டேன். இனிமேல் இந்த நாட்டில் நான் இருக்கக்கூடாது. என் தந்தையின் கட்டளை என் உணர்வு தங்கை மனசோடையை துள்ளி விளையாடி கொண்டிருப்பார். தன்னுடைய உணர்வு அண்ணனுக்கு இந்த ஏற்பட்டு விட்டது என்று என் தந்தைக்கு இனிதான் அறிவிக்க வேண்டும். இதுவே மகாபாகியம். பொன்னி நானும் வரதரு சக்கனி எத்தனை நாளாக காத்திருந்தேன் துடிக்க எத்தனை நாளாக காத்திருந்தேன் ஆளான கண்ணி பொன்னி நானும் மறந்த ரோசா கண்ணி ஆளான கண்ணி பொன்னி நான் போட வந்தேன் எசி மசரி அறிந்தானோ சுகுபுர